இளமை வெளிச்சம் எப்பொழுதும் உடையவர் ஏழை தலைவர் திரு நஜ்முதீன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பவனி வரும் பண்பாளர் அழகிய முறையில் வரவேற்கின்றோம். அடுத்து முன்னிலையில் அரசியல் வானில் அசைதாடிய நிலா அழகான பேச்சின் என்ற பாரதியின் வரிகளை தனதாக்கி கொண்டவர் கள்ளம் பேராட்சியுடைய உறுப்பினர்கள் விக்ரம் அவர்கள் பெண்கள் எப்படியாவது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இன்னைக்கு நான் எங்க இருக்கணும்னா ராணிப்பேட்டையில இருக்கணும். எங்க மகளிர் அணி சார்பாக வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அக்கா கனிமொழி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் சைக்கிள் கொடுக்குறீங்க அங்க கட்டடிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். நமக்கான திறமையோடு ஆளுமையோடு நாம் செயல்பட முடியும். அப்படி ஆளுமையோடு செயல்படுவதற்கு நமக்கு எது ஊன்றுகோலாக எது தன்னம்பிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான். யார் எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கான அடையாளம், உனக்கான கம்பீரம், உனக்கான ஆளுமை உன்னுடைய கல்வியில் மட்டும்தான் இருக்கிறது என்பதே என்னுடைய அருமை சகோதரிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு யார் உறுதுணை? கல்வி. யார் நல்ல நண்பர்? நல்ல புத்தகங்கள். அதை இவர்களை துணை கொண்டு இந்த சமுதாயத்தில் ஆளுமை நிறைந்த பெண்களாக, ஆளுமை நிர்வாகத்திற்கு வரக்கூடிய பெண்களாக இங்குள்ள பெண்கள் நீங்கள் வர வேண்டும். இந்த காலகட்டம் நமக்கு வண்ணத்தி பூச்சியெல்லாம் கனவு கொடுக்கும், அழகிய மலர்கள் நமக்கு ஒரு கனவு கொடுக்கும். ஆனால் அந்த கனவுகள் திசை மாறாமல் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த ஆளுமையோடு இந்த மண்ணில் நானும் ஆளுமை நிறைந்த பெண்ணாக வர முடியும் என்ற அந்த நம்பிக்கை மிகுந்த பெண்களாக நீங்கள் வர வேண்டும். எப்போதும் நான் சொல்லிக் கொள்வது என் பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு, பெண்கள் எப்போதும் வெட்கப்படாதீங்க. அது எந்த பிள்ளையா இருந்தாலும் சரிதான், எதற்காகவும் வெட்கப்படாதீங்க. நான் அது போன்றது, வெட்கப்படுறது, அச்சப்படுறது, இது எல்லாத்தையும் பெண்ணை விட்டு தவிர்க்கப்படக்கூடிய முக்கியமான இந்த நிகழ்வுகளை நீங்கள் தவிர்த்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் ஒரு கட்டத்திற்கு மேலே ஏறி வர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் என்ன செய்யும்? நம்மளை முடிச்சு கீழே இருக்கும். நீ பெண் பிள்ளை, அது போகலாமா, இது நமக்கு சரியா வருமா, இது நமக்கு தேவையா அப்படிங்கிற 1000 வினாக்களை நாம் மண்டைக்குள்ள கொண்டாந்து திணிக்கும். அதையெல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு, இல்லை, இந்த இடத்திற்கு வரக்கூடிய தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கு என்பதை நாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி வெட்கப்படுறது, நாமப்படுறது, கோடிக்கிட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். எமிழ்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. நான் செய்யற செயல் எனக்கு சரி தெரிஞ்சா அந்த செயலை வந்து எப்போதும் பின்வாங்காம, இந்த ஆளுமையோடு பெண்கள் எப்போதும் வரணும். உலகத்துல எல்லாமே தப்பு செய்வாங்க, ஆனா பொம்பளை மட்டும் தப்பு செஞ்சுட்டா பாரு, பொம்பளை பிள்ளை அப்படிதான் இருப்பான் அப்படின்னா. ஆம்பளைக்கு சண்டை போடுவாங்க, ஆனா என்ன செய்வாங்க, பொம்பளை தானே சண்டையா போடுவாங்க அப்படிம்பாங்க. அதனால இந்த மாதிரி நிகழ்வுகளை இனி வரும் காண்கின்ற உங்களுடைய தலைமுறையினர் உடைத்தறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையில்லாத இந்த வெட்கம், நான் அதெல்லாம் விட்டுட்டு ஆளுமையோடு இந்த பெண்களாக நீங்கள் வர வேண்டும். அதுதான் உங்க தமிழாசிரியர், உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கல்வி நம்ம எதை கற்றுக் கொடுக்கிறது, நாம் எதை கற்றுக்கொள்கிறோம், அதுதான் நம்முடைய எதிர்கால உங்களுக்கான வழி அல்ல, உங்கள் பின்னால் வர இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கான ஒரு அடித்தளம் பாதையை அமைத்துக் கொடுக்கிறேன். அங்கே வாருங்கள்.